இந்த காலகட்டத்துல அரசியலுங்கிறது நிறைய மாறுதல் கூறியதா ஆக போகுது. இதற்கு காரணம் என்னன்னா, ஜென்சி தலைமுறைய எல்லாரும் கவர்றதுக்காக நிறைய விஷயங்களை பண்றாங்க. இதற்கு முன்னாடி நீ எவ்வளவு லஞ்சம் வாங்கினா என்ன, எவ்வளவு தவறு பண்ணா என்ன, மன்னிக்கிறதுக்கான மக்கள் அந்த கட்சியை அந்த தலைவர்களை அப்படியே மனதார ஏத்துக்கிற மக்கள் இருந்தாங்க. இப்ப நீங்க ஜென்சின்னு சொல்றவங்க வந்து நீ கரெக்டா இருந்தா கரெக்ட்னு பேசுவாங்க, நீ சரியில்லைன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவா நிறைய பேரை பார்ப்பாங்க. இதுதான் இனிமே நடக்க போகுது அப்படிங்கிறது தான் ஒரு இந்த தலைமுறை அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தாங்க. இந்த தலைமுறை இன்னும் வருங்கால அரசியல்ல இது மாதிரி தலைவர்கள் கொண்டு வரும். அண்ணாமலை அவர்கள் பாஜகவிலிருந்து விலக போவதாக அவர் கடிதமும் கொடுத்திருக்காரு. அதை பத்தியும் நம்ம இந்த பதிவுல பேச போறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஒரு மாற்றத்திற்கான தலைவரா விஜய் அவர்கள் மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க. இது பெருவாரியா ஜென்சி தலைமுறை தான் இந்த மக்கள் இந்த தலைவருக்கு ஓட்டு போட்டாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி நடந்த ஊழல், இன்னொன்று குடும்பத்துடைய ஆட்சி அப்படிங்கிற ஒரு கட்டமைப்புலதான் அந்த கட்சி இயங்கிட்டு இருந்ததா மக்கள் மத்தியில பிரபலமானது. அந்த காரணத்துக்காக தான் மக்கள் வந்து இந்த அரசியல் தேவையில்லை, எனக்கு வந்து இந்த ஒரு மாற்றம் தேவை அப்படிங்கிறதுனால ஒரு நடிகரா இருந்து வந்து அவர் நல்லது பண்ணுவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருந்து ஒரு மாற்றம் வேணும், டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே வேண்டாம் அப்படின்னு நினைச்ச மக்கள் மத்தியில விஜய் அவர்கள் பெரிய ஆதரவை பெற்றாரு. அந்த ஆதரவுனால்தான் இப்போ முதல்வராகவும் தமிழ்நாட்டில இருக்காரு. இப்போ முதல்வரா விஜய் அவர்கள் வந்து நிறைய விஷயங்களை கடைபிடிச்சது என்னன்னா, சட்டம் ஒழுங்கு மற்ற அதாவது நம்மளுடைய கையில இருக்கிற நிறைய விஷயங்கள் என்னன்னா, மக்களுக்கு நல்லது செய்யறது, இன்னொன்னு ஊழல் இல்லாத விஷயங்கள் நம்ம பண்றது, நம்ம சுத்தி உள்ளவங்களை, நம்ம அரசாங்கத்துல உள்ளவங்களை, நம்ம அதிகாரிகளை எந்த ஊழல் குற்றச்சாட்டுமே வரக்கூடாது, எந்த பணமும் வாங்கக்கூடாது, நீ வாங்கக்கூடாது, நானும் அதை ஏத்துக்க மாட்டேன், நானும் அதை செய்ய மாட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு தான் அவர் முதல்வரா வந்திருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது ஒரு மக்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை அது கொடுத்திருக்கு. இப்போ இனி வரும் தலைவர்கள் யார் வந்தாலும் அப்ப அதே மாதிரியான விஷயங்களை தான் அவரு கடைபிடிக்கணும்னு மக்கள் எதிர்பார்ப்பாங்க. அவரு இது மாதிரி விஷயங்களை சொன்னாரு, நீங்க எது மாதிரி விஷயங்களை சொல்றீங்க. ரெண்டாவது, சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் எதெல்லாம் செய்யணும்னா, அரசாங்கத்தில இருந்து சில விஷயங்கள் தவறுதெல்லாம் நடக்கும் பொழுது அதுலயும் சட்ட ஒழுங்கு ஏற்படும். அது எப்படின்னா, போதைப் பொருட்கள், சாராயம், அது மாதிரி விஷயங்கள் வந்து அதை யூஸ் பண்றதுனால பிரச்சனைகள் வர்றது வேற. ரெண்டாவது, செல்ஃபாவே அதாவது அவங்களுக்குள்ளேயே ஒரு குடும்பத்திலேயே பிரச்சனைகள் இருக்கலாம், இல்ல நண்பர்களோ பெரிய தகராறு மாதிரி இருக்கலாம், இல்ல பழி வாங்குவதனால ஒரு கொலை நடக்கலாம், பெரிய தகராறு நடக்கலாம். அது மாதிரியான சட்ட ஒழுங்கு நடக்கிறது வேற. ஆனா அதை வந்து கட்டுப்படுத்துறதுக்கான அது நடக்காம இருக்கிறதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கலாம். சப்போஸ் நடந்துருச்சு அப்படின்னா அதை எவ்வளவு சீக்கிரம் அதை கண்டுபிடிச்சு எவ்வளவு சீக்கிரம் தண்டனை வாங்கி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயங்களையுமே கவர்மெண்ட் பண்ணலாம். இது ஒரு கவர்மெண்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள். இப்போ ஜென்சி தலைமுறையை நாங்க கவர போறோம் அப்படிங்கிறதுல டிஎம்கே வந்து ரொம்பவும் ஸ்ட்ராங்கா நிறைய ஒரு கூட்டம் கூட நடத்தினாங்க. அது கொஞ்சம் ட்ரோலுக்கு உள்ளானது. ஆனா அவங்க முன்னெடுக்கிற விஷயம் என்னன்னா, ஜென்சி தான் விஜய் அவர்களை ஜெயிக்க வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். ரெண்டாவது, இன்ஸ்டாகிராம், யூடியூப் மூலமாகவும் அவங்களுக்கு ஆதரவு நிறைய இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ஆல்ரெடி முதல்வராக இருந்த ஸ்டாலின் அவர்களும் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்ல, லஞ்சம் நிறைய வாங்கினது, ஊழல் குற்றச்சாட்டு நிறைய தலைவர்கள் மேல இருந்ததும் ஒரு காரணம் அப்படிங்கறத அவங்க ஏத்துக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல. அதுவும் ஒரு காரணம் தான் கண்டிப்பா. இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து தனி கட்சி ஆரம்பிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு உள்ள வந்திருக்காங்க. இப்ப சப்போஸ் அண்ணாமலை அவர்கள் வந்து தனி கட்சி ஆரம்பிச்சா டிஎம்கே ஏடிஎம்கே இல்லாத ஒரு கட்சி, டிவியோட ஒரு கூட்டணிக்கு போக முடியாது. அப்படி இருக்கும்போது டிவிகே இல்லாத ஒரு கட்சி, அப்போ சீமான் ஆல்ரெடி இருக்காங்க, அப்ப சீமான் கூட அவர் கூட்டணி போவாரா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கு. கண்டிப்பா இவங்க 3 பேர் கூட அவர் கூட்டணி போறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது அவர் சீமான் அவர்களோட கூட்டணி போவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. ஏன்னா சில கொள்கைகள் வந்து அவரோட ஏற்புடையதா இருக்கும். ஏன்னா பெரியார் எதிர்க்கிற விஷயங்கள் அது பாஜகவும் பண்ணிச்சு, அண்ணாமலையும் பண்ணாங்க, சீமானும் பண்ணாங்க. அப்போ அந்த ஒரு புள்ளியில தமிழ் தேசியம், அந்த ஒரு புள்ளியில தமிழ் தேசியம் மட்டும்தான் அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு சின்ன இடர்பாடா இருக்கும். ஆனா அதை அவர் எப்படி களைய போறாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். அவர் சப்போஸ் தனி கட்சி ஆரம்பித்தால் சீமான் அவர்களுடைய மட்டும்தான் கூட்டணி போவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இல்லைன்னா அவர் தனியாவே நின்று இவ்வளவு கட்சிகளை எதிர்த்து களமாட வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு வருவார். ஆனா இந்த விஷயங்களை அவர் எவ்வளவு ப்ராப்பரா பண்ண போறாருங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ரெண்டாவது, அவர் இந்த நான் பாஜகல இருந்து வெளியே வர போறேன் அப்படின்னு ஒரு கடிதம் கொடுத்திருக்காரு. அந்த கடிதத்தை ஃபர்ஸ்ட் பாஜக அக்செப்ட் பண்ணணும். அக்செப்ட் பண்ணல அப்படின்னா, இல்ல பாஜகலே திரும்ப நான் தலைவராக அவங்களை ஆக்குறோம் அப்படிங்கிற ஒரு முடிவு வருவாங்களா, இல்ல அதை விட மேல் பொறுப்புல எதுவும் அவர் கொடுக்குறேன்னு சொல்லி சமாதானப்படுத்துவாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும். இனிமேல் தான் அதுக்கான விஷயமும் வெளிவரும். அப்படி இருக்கையில எந்த இடம் அவருக்கு வெற்றிடமா இருக்கு அண்ணாமலை அவர்களுக்கு அப்படின்னா, இங்க இருக்கிற கட்சிகள்ல ஒரு கட்சியை அவர் ஃபுல்லாவே வீழ்த்தாங்க.
அப்போ அதிமுகவுக்கு ஆல்ரெடி அவர் எதிர்ப்புல தான் இருந்தார். வேற வழி இல்லாம தான் பாஜக சொல்றத தலைமை சொல்றதை கேட்டுட்டு அவர் வேலை பார்த்தாரு. ஆனா அதுல அவருக்கு உரிய மரியாதையும் கிடையாது. அதுல இருந்து அவரோட பதவியும் பறிக்கப்பட்டது. அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு வந்து அதிமுக நிறைய முரண்பாடு இருக்கு. அப்போ அதிமுக கட்சியை அவர் அழிக்கிறது மூலமா தான் அண்ணாமலை அவர்கள் வளர முடியும். இப்போ இத அண்ணாமலை அவர்கள் புரிஞ்சுக்கிட்டு தான் அரசியல் களத்துக்கு வரப்போறங்கிற முடிவு எடுக்கிறாரா இல்ல எப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும். வந்தார்னா அவரு விஜய் அவர்கள் இந்த களத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே அண்ணாமலை அவர்கள் வந்திருந்தாருன்னா அவருக்கு மிகப்பெரிய ஸ்கோப் இருந்திருக்கும். இந்த அரசியல் களத்துல கண்டிப்பா இருந்திருக்கும். டிஎம்குக்கு எகெயின்ஸ்டா ரொம்பவும் தீவிரமா அவர் இந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தார். இப்போ விஜய் அவர்கள் வந்ததுனால அந்த ஸ்பேஸ் வந்து குறைஞ்சிருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது, குறைஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா நாம் தமிழர் கட்சிக்கான விஷயங்கள் வந்து இன்னமும் 4% இருக்காங்க. அவங்க இன்னமும் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தால் மட்டும்தான் இந்த தமிழ்நாட்டு அரசியல் களத்துல அவங்க வின் பண்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்துல தனித்தனியா தான் நிக்க போறாங்க. அப்படிங்கிற பட்சத்துல இது வந்து இன்னொரு பெரிய 3வது அணியா 4வது அணியா அப்படிங்கிறதான் இருக்குமே தவிர பெரிய இம்பாக்ட் தமிழகத்துல கிரியேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. விஜய் அவர்கள் இப்ப பெரிய அவருடைய நற்பு மதிப்பை ஏற்படுத்திக்கிற இடத்துல இருக்காரு. அவர் ஈஸியா அந்த விஷயங்களை அவர் கையாளலாம். அவர் பண்ற விஷயங்கள் தான் அவர் ஆட்சி கட்டில இருந்து இறக்குதா இல்ல அப்படியே தக்க வைக்குதா அப்படிங்கிறது பொறுத்து தமிழக மக்கள் முடிவெடுப்பாங்க. நன்றி.